ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த இணையதளத்தின் மூலமாக ஆண்டவரை ஆராதிப்பதற்கு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தையையும் ஒருமுகப்படுத்தவும், ஆண்டவர் இந்த ஆராதனையில் நம்மோடு கூட பேசவும், நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த பரிசுத்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்மை நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை ஆராதிப்பதற்கு தடையாயிருக்கிற காரியங்களை ஒரு விசை கூட நீர் எங்களிடத்திலிருந்து எடுத்து போடுங்கப்பா. பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாதே ஆண்டவரே. எங்களுடைய உள்ளத்துல நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை தாங்கப்பா, நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை தாங்கப்பா. ஆபேலை போல மேன்மையான பலியை நாங்கள் தேவனுக்கு செலுத்த எங்களையும் எங்கள் பலியையும் தேவன் அங்கீகரிக்க எங்களை ஒரு விசை கூட பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. தேவனுக்கு பிரியமான ஆராதனையை நாங்கள் செலுத்த உம்முடைய கிருபையை தாங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை நாளிலே எங்களுடைய வாழ்வில் ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு நேராக கடந்து வர வேண்டும். இந்த ஆராதனை நாளிலே கர்த்தர் என்னை சந்தித்தார் என்று ஒவ்வொருவரும் சொல்லத்தக்கதாக இப்பொழுதே பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆராதனை நாளிலே ஹல்லேலூயா உம்முடைய பிரசன்னம் நாங்கள் வீடுகளில் இருந்து ஆராதிக்கிற பொழுது எங்கள் வீட்டை நிரப்பட்டும் அப்பா. உடைய மகிமை நிரப்பட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திலே நீங்க உலாவுங்கப்பா ஆண்டவரே. நீர் உலாவுவதற்கு தடையாயிருக்கிற காரியங்களை ஒரு விசை நீர் எங்களுக்கு உணர்த்தி நாங்கள் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே எங்களையும் எங்கள் வீட்டையும் சுத்திகரியும் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நான் உயிரோடு இருக்கும் அளவு கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமாண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுவோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க, எங்களுடைய சிந்தையை ஆயத்தப்படுத்துங்க, எங்களுடைய எண்ணங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான ஆராதனையை நாங்கள் ஏறெடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும், தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆங்காங்கே நாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து ஆராதிக்கிற பொழுது ஆண்டவரே உம்முடைய மகிமை நாங்கள் இருக்கிற இடங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் நாங்கள் இருக்கிற இடங்களை நிரப்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, ஆராதனையின் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய அன்பின் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிரசன்னம் தந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். ஹல்லேலூயா. என்னிடத்துல வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இரத்தத்தினாலே பாவங்களை கழுவினவர். இந்த பரிசுத்த ஆராதனையில ஒருவேளை குற்ற மனசாட்சியோடு இருக்கிறோமா? எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். நான் அவர்களுடைய பாவங்களை கிருபையாய் மன்னித்து அவர்களுடைய அநியாயங்களை இனி நினையாதிருப்பேன் என்று அன்போடு அழைக்கிற ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் இந்த ஆராதனையில நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எக்காலமும் மாறாதவர். ஸ்தோத்திரம். அவருடைய அன்பிலே மாறுதல் இல்லை, அவருடைய இரக்கத்திலே மாறுதல் இல்லை, அவருடைய மன்னிப்பிலே மாறுதல் இல்லை, அவருடைய கிருபையிலே மாறுதல் இல்லை. அதனால் தான் தேவன் சொல்லுகிறார், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் நான் அருளுவேன். பாவம் செய்திருந்தாலும் மன்னித்து என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று நான் தாவீதை பார்த்து சொன்னேனே, அதே கிருபைகளை அளிப்பதற்கு நான் வல்லவராய் இருக்கிறேன். ஏனென்றால் நான் எக்காலத்திலும் மாறாத தேவன். அந்த தாவீதுக்கு கிருபை அளித்தது போல நமக்கும் அவர் கிருபை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் எக்காலமும் மாறாதவர் இயேசு கிறிஸ்து, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நேற்றைக்கு நான் தாவீதுக்கு மன்னிப்பு கொடுத்து இன்றைக்கு நமக்கும் மன்னிப்பு கொடுப்பார். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றைக்கும் மாறாதவர். ஹல்லேலூயா. அந்த மாறாத தேவனை நாம் பாடி மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்கள் நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் கைவிடாதவர். இந்த பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். பொய் சொல்ல ஒரு மனுஷனல்ல, மனமாற மனபுத்திரனல்ல. பொய் சொல்ல ஒரு மனுஷனல்ல, மனமாற மனபுத்திரனல்ல. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். விசுவாசத்தை துவக்கினவர், இறுதி வரை வழி நடத்தி செல்வார். விசுவாசத்தை துவக்கினவர், இறுதி வரை வழி நடத்தி செல்வார். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை
நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். காரம் பிடித்து அவர் கடைசி வரை கரை சேர்த்து என்னை மகிழ்ந்திடுவார். கரம் பிடித்து என்னை கடைசி வரை கரை சேர்த்து மகிழ்ந்திடுவார். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்னும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்னும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். ஹல்லேலூயா. பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? இந்த காலை நேரத்துல ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வசனம், நான் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொன்னாரே. ஒரு விசை என் பரிசுத்தத்தின் மீது நான் ஆணையிட்டேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன், என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாறாமலும் இருப்பேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. தம்முடைய வார்த்தை மாறாத தேவன். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் மாறாதவர். தம்முடைய வார்த்தையிலே மாறாத தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவர் வார்த்தையில் மாறாத தேவன், மனம் மாறாத தேவன், சொன்னதை செய்கிற தேவன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் நான் ஆணையிட்டேன், என் உதடுகள் விளம்பினதை நான் மாற மாட்டேன். ஹல்லேலூயா. தேவன் ஒரு விசை சொல்லி இருக்க அதை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனையில அவர் வார்த்தையில் மாறாத தேவன். என்னுடைய வார்த்தையிலே நான் மாறாத தேவன். ஹல்லேலூயா. என்னை நம்புகிற என் பிள்ளைகளுக்கு என்னுடைய வார்த்தையில் நான் மாறாத தேவனாய் இருப்பேன். ஹல்லேலூயா. அவர் இஸ்ரவேலுக்கு அருளின நல்வார்த்தைகள் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்துவிட போகாது செய்த தேவன். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய வாக்கினாலே சொன்னதை தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றுகிற மாறாத தேவன். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் ஹல்லேலூயா, அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவதற்கு மாறாத தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்களுக்கு நிறைவேற்றினவர், அவர் நமக்கும் நிறைவேற்றுவார். ஏனென்றால் நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் மாறாத தேவன் என்பதை நிரூபிப்பார். ஹல்லேலூயா. தொடர்ந்து அந்த மாறாத தேவனை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர்.
சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். மனிதனல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதனல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆராதனையில கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், காலங்கள் கடந்து விட்டது ஆண்டவரே, தாமதமாகி விட்டது என்று சோர்ந்து போய் இருக்கிற நம்மை பார்த்து சொல்லுகிறார். தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவதற்கு வல்லவரா இருக்கிறார் என்று ஆபிரகாம் தேவனை மகிமைப்படுத்தி சுவாசத்திலே வல்லவனானானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலங்கள் கடந்து போய்விட்டது ஆண்டவரே, தாமதமாகி விட்டது ஆண்டவரே.
ஏற்ற நாளிலே நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கவில்லை அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்பத்தின் காரியங்களை பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா, காலங்கள் கடந்தது போல உணர்கிறீங்களா? ஹல்லேலூயா. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகதுனியா கந்துலா பௌஷேகே லபா ரகதனியா உரகதுனியா தலா பௌஷே கந்துலா பரகா பாலாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புவதற்கு ஏதுவல்லாது இருந்தோம் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் தம்முடைய வார்த்தையில் ஒருபோதும் மாறவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? அவர் வசனித்து நிறைவேற்றாது இருப்பாரோ? ஹல்லேலூயா. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்துல, இந்த பரிசுத்த ஆராதனையில ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வார்த்தையிலே மாறாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து புல்லையும் பூண்டையும் முளைப்பிக்கிறது போல என் வாயிலிருந்து புறப்பட்ட வசனம் நான் அனுப்பின காரியத்தை ஆகும்படி வாய்க்கும், அது வெறுமையாய் திரும்பாது என்று சொன்னாரே. ஹல்லேலூயா. நான் விரும்பின காரியத்தை அது செய்து முடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார், நிச்சயமாக நிறைவேற்றுவார். காலங்கள் கடந்து போனது போல இருக்கலாம், சூழ்நிலைகள் கடந்து போனது போல இருக்கலாம், தாமதமானது போல இருக்கலாம். குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தால் அதற்கு காத்திரு. அது தாமதிக்காது. அது நிச்சயமாய் உன்னிடத்திலே வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குறித்த காலத்திற்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நிச்சயமாய் அது என்னுடைய வாழ்க்கையிலே பலிக்கும். அவருடைய வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் வைத்திருக்கிற எனக்கு ஒரு நாளும் ஏமாற்றங்கள் கிடையாது. ஏனெல்லாம் நான் ஆராதிக்கிற தேவன், நான் நம்புகிற தேவன், அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறதிலே வல்லவர். ஹல்லேலூயா. தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறதிலே உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். 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 உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர்.
தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? தூதர்களுண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்களுண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? ஓஹோ, உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உந்தன் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவீர். உந்தன் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? ஹalleluya, 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 ஹalleluya. எத்தனை பேர் ஆண்டவரை மனப்பூர்வமாக ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்? வாக்கு மாறாத தேவன். ஹalleluya. அவர் மாறாத தேவன், சகலத்தையும் மாற்றுகிற தேவன் அவர். ஹalleluya. சகலத்தையும் மாற்றுகிற தேவன் அவர். அவர் மாறாதவராயிருக்கிறவர். அவர் சகலத்தையும் மாற்ற வல்லமையுள்ள தேவன். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லாவற்றையும் மாற்ற அவரால முடியும். ஏனென்றால் அவர் மாறாத தேவன். ஹalleluya. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அவர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன் அவர். ஹalleluya, ஹalleluya. அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிற தேவன். ஹalleluya. அவர் கற்பாறையை நீரூற்றாக மாற்றுகிற தேவன் அவர். ஹalleluya. அவர் மரண இருளை விடியற் காலமாக மாற்றுகிற தேவன் அவர். ஹalleluya, ஹalleluya. நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் அவர் மாறாத தேவன். அவர் சகலத்தையும் மாற்றுகிற தேவன். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த நாளிலே மாறாத தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஹalleluya. தம்முடைய வார்த்தையிலே மாறாத தேவன், நம்முடைய உண்மையிலே மாறாத தேவன்,
நம்முடைய கிருபையிலே மாறாத தேவன் அவர். அல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மீது எங்களுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் எங்களை நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை முத அடியாருக்காக நினைத்தருளும் அப்பா. சிறுமையில் அதுவே எங்களுக்கு ஆறுதல் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் எங்களை நம்ப பண்ணுகிற உம்முடைய வசனத்தை நீர் எங்களுடைய வாழ்விலே நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பீர் ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் எங்களை நம்ப பண்ணுகிற உம்முடைய வார்த்தைகள் நிச்சயமாய் எங்களுடைய வாழ்விலே நிறைவேறும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஏனென்றால் வாக்கு பண்ணியிருக்கிறவர் அவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணியிருக்கிறவர் அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அது நம்புவதற்கு ஏதுவல்லாது இருந்தாலும் நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவனுடைய வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்விலே நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நன்றி, நன்றி. அல்லேலூயா. கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அந்தோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூழலிலும் உன்னை காத்திடும் பலவானோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை. என்ன வந்தால் பயமே இல்லை. மாறாக இயேசு உண்டெனக்கு. மனது ஒருபோதும் கலங்கவில்லையே. ஏழை எனக்கு அடைக்கலமே. அவர் புயலிலும் கண்மலையே. ஏழை எனக்கு அடைக்கலமே. அவர் புயலிலும் கண்மலையே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூழலிலும் உன்னை காத்திடும் பலவானோ. சுவாசமே விஷ சர்ப்பங்களோ
ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணினார். இஸ்ரவேலின் செய்ய பலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. அவர் மனமாற ஒரு மனுபுத்திரனும் இல்லை. இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆராதனையில் இருக்கிற நம்மை பார்த்தும் அவர் சொல்லு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் இஸ்ரவேலின் ஜெய பலமானவர் பொய் சொல்லுகிறதில்லை. தாம் சொன்னதை பற்றி ஒரு மனஸ்தாபப்படுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தேவன் தன் எனக்கு கொடுத்த வார்த்தையை எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்திற்கும் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் வல்லவராயிருக்கிறார் என்று விசுவாசத்தோடு சொல்லுங்க. யார் என்னை விட்டு கடந்து போனாலும், சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போனாலும், காலங்கள் கடந்து போனாலும், தாமதமாகி போனது போல இருந்தாலும், தேவன் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார் என்று நான் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பேன். என் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. நிச்சயமாகவே நிச்சயமாகவே என்னுடைய வாழ்விலே தேவனுடைய வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. அவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்னும் நிலைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று சொன்ன தேவன், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிற தேவன். இந்த வானமும் பூமியும் கூட ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை கூட அது ஒளிந்து போகவே போகாது.
அந்த வார்த்தையில ஒரு உறுப்பு கூட ஒளிந்து போகாது. அவ்வளவாய் அவர் தம்முடைய வார்த்தையிலே உண்மையுள்ளவரா மாறாதவராய் இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆராதனையில அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவருமாய் இருக்கிறார். அதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா? நம்மை ஒரு விசை கூட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இன்று முதல் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வேதம் மாத்திரம் எங்களுடைய மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் நாங்கள் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்போம் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும் ஆயிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வேதம் கண்களை தெளிவிக்கிறதா இருக்கிறது அப்பா. உம்முடைய வேதம் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரமுள்ளதா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, அவைகளால் உம்முடைய அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களாக எங்களை மாற்றும். இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று எழுது என்று சொன்னீங்களப்பா. இன்றைக்கு உம்முடைய வசனத்தை அதிகமாய் நேசிக்க, உம்முடைய வசனத்தை ஆண்டவரே எங்களுடைய சுதந்திரமாக்கிக் கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்திடலாம் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரங்கள்ல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த நாளிலே ஆண்டவரை ஆராதிக்க எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த ஆராதனையில ஃபர்ஸ்ட் டைமா எங்களோடு இணைந்திருக்கிறவர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையை தந்து ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. அவருடைய ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையிலே கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அருள் செய்வாராக. அதுபோல இந்த வாரத்தில் விசேஷித்த தினங்களை கொண்டாடுகிற தேவ பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே இந்த புதிய ஆண்டை நன்மையாய் மாற்றித்தர, தேவ தயவு உங்கள் வாழ்விலே நிறைவாய் வெளிப்பட உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். உங்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுபோல சபையின் அறிவிப்பை, இந்த வாரத்தில் நடக்கிற நிகழ்வுகளை அறிவிக்கிறேன். செவ்வாய்க்கிழமை காலையிலே 11 மணிக்கு சகோதரிகள் ஜெபம் கூகுள் மீட் மூலமாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாலையிலே 7:30 மணிக்கு மென்ஸ் ஃபெலோஷிப் பிரேயர், ஆண்கள் ஐக்கிய ஜெபம் கூகுள் மீட் மூலமாக நடைபெறும். அதுபோல மாலையிலே 7 மணிக்கு பைபிள் ஸ்டடி யூடியூப் மூலமாக நீங்கள் அதில் இணைந்து கொண்டு பார்க்க அன்பாய் கேட்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் உண்டு. உபவாச ஜெபம் காலையிலே 10:30 மணிக்கு கூகுள் மீட் மூலமாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாலையிலே நமக்கு யூத் மீட்டிங் 5 மணிக்கு கூகுள் மீட் மூலமாக நடைபெறும் என்பதையும் தாழ்மையாய் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கூடுமான வரையிலே எல்லா ஆராதனைகளிலும் இணைந்து விசுவாச பிள்ளைகள் நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த, ஆண்டவரை தேட ஆண்டவருடைய நாமத்தினாலே அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் சில விஷயங்களுக்காக நாம் ஜெபித்து நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போக இருக்கிறோம். தேவன் இந்த வாரத்திலும் விசேஷித்த தினங்களை கொண்டாடுகிற ஒவ்வொருடைய வாழ்விலும் தம்முடைய கிரியை விளங்க பண்ணும்படியா எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவரே, விசேஷமாக இந்த வாரத்தில் ஆண்டவரே ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சமாதானத்தை கர்த்தர் தாரும். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டு அவர்கள் தேவனிடத்தில் வாஞ்சிக்கிற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களோடு இந்த ஆராதனையில் இடைப்பட்டது போல மாறாதவருடைய கரம், ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டுகள் மாறலாம்,
ஆனால் நீரோ மாறாதவர். ஆண்டவரே, நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆண்டுகள் தோறும் செய்த உம்முடைய அதிசயங்களை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவருடைய வல்லமை இந்த காலவேளையில் உம்முடைய பிள்ளைகளின் வாழ்வில் வெளிப்படட்டும். புதிய ஆண்டை நன்மையாய் மாற்றித்தாரும். பிறந்த நாள், திருமண தின நாள் காண்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதி. விசேஷமாக இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஆராதனை இணைந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கும் வேண்டிய ஒரு நல் வசனத்தை தந்து உம்முடைய பிரசன்னத்தாலும் உம்முடைய வார்த்தையினாலும் அவர்களை விடுவிக்கும்படி சந்திக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் சமாதானம் உம்முடைய வாழ்வை நிரப்பட்டும். ஆண்டவரே, அல்லேலூயா. உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் வாழ்வையும் கர்த்தர் ஆசீர்வதியும். விசேஷமாக ஆண்டவரே, சபையின் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகளோடு, பலவிதமான நெருக்கங்களோடும் சூழ்நிலைகளோடும் போராட்டங்களோடும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வில் கர்த்தருடைய விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, சபையின் குடும்பங்களை பாதுகாத்தருளும், பராமரித்தருளும், போஷித்தருளும், காப்பாற்றியருளும். ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆளுகை ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உண்டாயிருக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய விடுதலை உண்டாகட்டும். என்னென்ன காரியங்களில் உம்முடைய பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறார்களோ அவைகளிலே இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பலவீனத்தோடு இருக்கிறவர்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியாய், சுகத்தை கட்டளையிடும்படியாய் நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோமா? ஆமென். மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் உண்டு, வீடுகளில் இருக்கிறவர்கள் உண்டு. தேவன் கல்வாரியின் இரத்தத்தால், ஆமென், அல்லேலூயா, எல்லா வியாதிகள் வேதனைகளை நீக்கி தெய்வீக சுகத்தை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கிலெயாத்தின் ரண வைத்தியரே, கிலெயாத்தின் பிசின் தைலத்தை உம்முடைய பிள்ளைகளின் சரீரங்களிலே பூசும். உம்முடைய வல்லமையுள்ள கரம் அவர்கள் மேல் வைக்கப்படட்டும். ஆண்டவர், எங்களுக்காய் கல்வாரி சிலுவையில் ஆணி கடாவப்பட்ட கரத்தினால் இப்பொழுது அவர்களுக்கு சௌக்கியம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பூரண விடுதலையை தாரும். ஒருவரும் ஆண்டவரே பலவீனத்தோடு இராதபடி. அன்றைக்கு எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களில் அவர்களில் ஒருவனும் பலவீனத்தோடு இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, அப்படியே தேவ ஜனம், ஆமென், காண்டாமிருகத்து கொத்த பலன் கொண்டவர்களாய் நிற்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்துக்கு பயந்தவர்களின் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் நிழலின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்ன கர்த்தர் அவர்களை வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல இருக்க செய்கிறவர். ஆசீர்வதித்தருளும்படியாய், பலனளித்தருளும்படி உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே வாழ்க்கை கத்தரப்படி நீர் சந்திக்கிற கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தின் மேல், எங்கள் பட்டணத்தின் மேல் ஆண்டவருடைய ஆளுகை உண்டா இருக்கட்டும். ஆண்டவரே, பாவங்கள், சாபங்கள், வியாதியில் அடிமைப்பட்டு கிடக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்வையும் ஆண்டவர் விடுதலை ஆக்கும். விசேஷமா எங்கள் பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தர் சந்திக்கும்படியாய், ரட்சிக்கும்படியாய் எங்கள் தேசத்தின் மேல் உம்முடைய ஆண்டவரை ரட்சிப்புண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கடைசி கால எழுப்புதலை ஆண்டவரே இந்த நாட்களிலே காண்பதற்கு கர்த்தர் ஆண்டவரே அப்பா மந்தை மந்தையாய் ஜனங்களை நீர் சந்திக்கும்படியாய், உம்முடைய வசனத்தினால் நீர் ரட்சிக்கும்படியாய், உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் மீட்டுக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஜனங்கள் பாவ உணர்வடைந்து கல்வாரி சிலுவைக்கு நேராய் திரும்புகிறதை காண செய்யும். உங்க நாம மகிமைப்படட்டும்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தில் இருக்கிற இந்த கொடிய வியாதியின் தொற்று ஆண்டவரே முற்றிலும் அழிக்கப்படட்டும். படிப்படியாய் குறைந்து கொண்டு வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இனிமே இந்த வைரஸுடைய கிரியைகள் யாரையும் பாதிக்காதபடி முற்றிலும் அது அகன்று போக ஆண்டவருடைய கிருபையை கர்த்தர் விளங்க பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாதை நிறுத்தப்பட்டது போல நிறுத்தப்படட்டும், முற்றிலுமாய் அது அப்புறப்படுத்தப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவ ஊழியர்களுக்காய், சபைகளுக்காய், ஆமென், விசுவாச குடும்பங்களுக்காய், ஆண்டவரே தேசமெங்கிலும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நாள் மகிழ்ச்சியோடு கர்த்தரை சேவிக்க, இந்த நாள் ஆண்டவரை அகமகிழ்வோடு ஆராதிக்க ஆண்டவர் எல்லாருடைய துயரங்களையும் கண்ணீர்களையும் நீக்கி சமாதானத்தோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை செய்தருளும். உம்முடைய அன்பு கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தொடர்ந்தும் இந்த ஆராதனை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும். ஆண்டவரே, பாடல் ஆராதனையில கர்த்தருடைய பிரசன்னத்தை தந்தைகளை நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையும் தேவனுடைய ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற உம்முடைய வசனத்தை ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாடுகளோடு கூட விளங்குவதற்கு எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும். போதிப்பதற்கு அடியேனுக்கு வேண்டிய ஞானத்தை தந்து நீர் விரும்பாத ஒரு வார்த்தையும் பேசாதபடிக்கு கர்த்தர் உம்முடைய விசேஷித்த அபிஷேகத்தால் ஞானத்தால் நிறைத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, உங்க நாம மகிமைப்படட்டும். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆண்டவரே உம்முடைய மகிமை வெளிப்படட்டும், உம்முடைய அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவர் அப்படி செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபையினால் இந்த நாளிலே மகிழ்ச்சியோடு தேவ சன்னிதானத்திலே நாம் கூடியிருக்க ஆண்டவர் நமக்கு அளித்த ஸ்லாக்கியத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களோடு இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்த. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் இந்த காலை வேளையிலே நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான நல் வார்த்தையை தந்து நம்மை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ள அன்பாய் கேட்கிறேன். ஐசாயா சாப்டர் 26 verse 12. கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. அல்லேலூயா. O Lord, you will ordain peace for us, for you have indeed done for us all our works. ஆமென். எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர் என்று சொல்லி இந்த வார்த்தையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் சமாதான காரணராய் இருக்கிறார். ஆமென். அவர் சமாதான பிரபு என்று சொல்லி இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகம் இந்த கடைசி நாட்களில் சமாதானத்தை இழந்து எங்கே சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி சமாதானத்தை தேடி மனிதர்கள் பல்வேறு இடங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு தேவ பிள்ளை நம்பிக்கையின் அறிக்கை என்ன? நம்பிக்கையின் அறிக்கை, கர்த்தாவே, நீர் எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 26வது அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 26வது அதிகாரத்தை நாம் பார்ப்போமானால், முதலாவது பகுதியில ஒரு நல்ல கான்பிடன்ஸோட ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்கிற பகுதியை நீங்கள் பார்க்க முடியும். அதற்கு பின்பதாக 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையிலும் உள்ள பகுதியில தேவனை சார்ந்திருப்பதினால் அவர்களுக்கு உண்டாகிற மீட்பையும் விடுதலையும் சமாதானத்தையும் குறித்து அவர்கள் அறிக்கை செய்கிறதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். வேறு ஒருவர் அல்ல, எந்த மனுஷனும் அல்ல, எந்த அதிகாரிகளும் அல்ல, ஒரு மனுஷனாலும் கொடுக்க முடியாத சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். 1ஆம் தேதி காலையிலே இந்த அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் யாருக்கு அதை கொடுக்கிறார், அந்த சமாதானத்தை கட்டளையிடுகிறார் என்கிற காரியங்களை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். முதல் வசனத்திலே பார்க்கிறோம், ரட்சிப்பை அதற்கு மதிலும் அரணுமாய் கொண்டவர்களுக்கு தேவன் சமாதானத்தை தருவார். அல்லேலூயா. ரட்சிப்பை பெற்ற தேவ பிள்ளை, தன் வாழ்க்கையின் மதிலாக ரட்சிப்பை கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, தன் வாழ்க்கையின் அரணாக ரட்சிப்பை கொண்டிருக்கிற தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் தேவன் சமாதானத்தை கட்டளையிடுவார். 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் சமாதானத்தை தருவார். ஆமென். 3வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவர்களுக்கு பூரண சமாதானத்தை தருவார். ஆமென். அதுபோல இன்னும் 8வது வசனத்துல வாசிக்கிறோம், அவருடைய வழியிலே, அவருடைய நியாய தீர்ப்புக்காக அவருடைய வழியிலே காத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு, அவர்கள் எப்படி காத்திருக்கிறார்கள்? உமது நாமமும்
உம்மை நினைக்கிற நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லும் போது சந்தோஷம், ஆண்டவருடைய நாமத்தை நினைக்கும் போது ஆத்துமாவில் மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட காத்திருப்போடு இருக்கிறவர்கள், காத்திருந்து அநேக நேரத்தில் ஆண்டவருடைய நாமத்தை முறுமுறுக்கிறதை, ஆண்டவருடைய நாமத்தை குறித்து ஆமென் அவர்கள் சந்தேகத்தோடு இருக்கிறத பார்க்கிறோம். அப்படி அல்ல, காத்திருக்கும் வேளையிலும் அவருடைய நாமம் மதுரமாய் மாறுகிறவருடைய வாழ்வில் தேவன் சமாதானத்தை தருகிறார். அல்லேலூயா. ஆமென். கடைசியாக அந்த அதிகாரத்தின் 9ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சொன்னேன், என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். இரவிலும் அதிகாலையிலும் அவரை தேடுகிறவர்களுக்கு, வாஞ்சையாய் தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுவார் என்கிற நிச்சயம் உண்டாகும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த ஜூலை மாதத்தில் தேவன் நம்முடைய சபையின் குடும்பங்களை நேசிக்கிறார், நம்ம ஒவ்வொருவரும் நேசிக்கிறார். தேவன் நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். அன்புள்ள தேவன் இந்த வார்த்தையை ஆண்டவர் வெளிப்படுத்தி தந்தாரே, அவர் சபையின் ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானத்தை பூரணமாய் தர உண்மை உள்ளவர். நம்ம என்ன செய்யணும்? கேட்ட வார்த்தையின்படியே ரட்சிப்பை மதிலாக கொண்டிருப்போம், சத்தியத்தை கை கொள்ளுவோம், அவரை உறுதியாக பற்றி கொண்டிருப்போம், அவருக்கு காத்திருப்போம், அவரை இரவும் பகலும் தேடுகிறவர்களாய் வாஞ்சிக்கிறவர்களாய் மாற கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இந்த சமாதானத்தை எப்படி ஒரு தேவ பிள்ளையின் வாழ்விலே கட்டளையிடுகிறார் என்கிறதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிப்போம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நமக்கு இந்த சமாதானத்தை எப்படி தருகிறார்? என்னாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்கள். என்னாகமம் 6வது அதிகாரம் 26வது வசனம். Numbers chapter 6 verse 26. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. ஆமென். ஆண்டவர் எப்படி இந்த சமாதானத்தை கொடுக்கிறாராம்? தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய முகத்தின் பிரசன்னம், the presence, the very presence of his face, அவருடைய countenance, அவருடைய முகத்தின் பிரசன்னத்தால், அவருடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன உண்டாகிறதா? சமாதானம் உண்டாகிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர் என்று நம்பின அவருடைய ஜனத்துக்கு அவருடைய சமாதானம் எப்படி வருமா? அவருடைய முகத்தில் பிரசன்னத்திலிருந்து வெளிப்படும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அநேகர் சொல்லுவாங்க, ஓ முகத்தை பார்த்ததுக்கு வருத்தப்படுறேன். மனுஷர்கள் ஒருத்தரை பார்த்து சொல்லுவாங்க, ஓ முகத்தை பார்த்ததுல இருந்து எனக்கு சமாதானம் இல்லை. ஆனால் நிச்சயமாய் நான் சொல்ல முடியும், தேவ சமூகத்திலிருந்து எந்த மனுஷனுடைய முகத்தை பார்த்து ஏமாற்றம் வரலாம், ஆனால் கர்த்தருடைய முகத்தை பார்க்கிற ஒரு தேவ பிள்ளையின் உள்ளம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தால் நிரப்பப்படும் என்பது நிச்சயம். அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய முகத்தில் அவருடைய மகிமையின் பிரசன்னம் நிறைந்திருக்கிறது. அவருடைய முகத்தை பார்த்துட்டு வந்த மோசேயின் முகத்தை ஜனங்களால என்ன செய்ய முடியலையா? பார்க்க முடியல. மோசே தன் முகத்தை மூடிக்கொள்ளுகிறான். ஜனங்களை மோசேயின் முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு பிரகாசமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய சமாதானத்தை நம்முடைய உள்ளத்திலே தேவன் அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினால் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஓகே, அவருடைய முகத்தின் பிரசன்னத்தை நாம் அடைய என்ன செய்யணும்? அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். ஆமென். அந்த சமாதானத்தை பெறுறதுக்கு என்ன பண்ணணும் தெரியுங்களா? ஆண்டவருடைய முகத்தை நாம் என்ன செய்யணும்? நோக்கி பார்க்க, அவரை தேடுகிறவர்களாய். தாவீது சொல்லும்போது சங்கீதம்
7ஆம் சங்கீதம் 8வது வசனத்துல குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். என் முகத்தை தேடுங்கள் என்று என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமா, என் முகத்தை தேடுங்கள். அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவருடைய வாழ்க்கையை கர்த்தர் சமாதானத்தினால் நிரப்புவார் என்பதில் என்ற சந்தேகம். அதனால்தான் தாவீது ஆண்டவருடைய சமூகத்தின் மேல் அவ்வளவு வாஞ்சையாய் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகும், அவருடைய சமூகத்தில் அவருடைய முகத்தின் பிரசன்னத்தால் சமாதானம் உண்டு. அரண்மனையில் எவ்வளவு பெரிய உயர்ந்த ஆசனத்தில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் கிடைக்காத சமாதானம் எங்க கிடைக்கும்? அவருடைய முகத்தின் பிரசன்னத்தில். ஆமென். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கணும், இந்த வார்த்தை கேட்கணும், அப்பா எங்க குடும்பத்துக்கு இந்த சமாதானம் வேணும், உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும். அல்லேலூயா. எங்க வாழ்க்கையில் உம்முடைய சமாதானம் பூரணமாய் விளங்க உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். சங்கீதம் 89:15 பின்பகுதியில வாசிக்கிறோம், அவர்கள் உமது முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பவர்கள். அல்லேலூயா. ஆமா, கம்பீர சத்தத்தை அறியும் ஜனம் வாக்கியம் உள்ளது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களா? அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள். அவருடைய முகத்தை தேடுகிறதற்கு காரணம் என்ன? அந்த சமாதானத்தில் நடக்கும் கூட்டம் இது. ஆமே. ஆனால் தான் நம்பிக்கையோட சொன்னாங்க, கர்த்தாவே நீர் எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். அல்லேலூயா. ஆண்டோடைய நாம மகிமைப்படுவதாக. அவருடைய முகத்தின் பிரசன்னத்தால் தேவன் நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய இருதயத்தை சமாதானத்தால் ஆட்கொள்ளுவாராக. இரண்டாவது, தேவன் எவ்விதமாக தம்முடைய சமாதானத்தை நமக்கு கட்டளையிடுகிறார் கவனிங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம், ஏசாயா 48:17-18 அந்த வசனங்களை கவனிங்க. ஐசாயா chapter 48 verses 17 and 18. இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் என்ன? பிரயோஜனமானவைகளை நமக்கு போதிக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுது சமாதானம் உண்டாகும்? அவருடைய முகத்தின் பிரசன்னம். இரண்டாவது, பிரயோஜனமான அவருடைய வசனம். He is teaching us what is profitable. நமக்கு பலன் கொடுக்கக்கூடிய, நன்மை உண்டாகக்கூடிய, பிரயோஜனமானதை நமக்கு கர்த்தர் கற்றுத் தருகிறார். அல்லேலூயா. ஆனால் அநேக நேரத்தில் ஆண்டவர் கற்றுத்தரும் போது, நம்முடைய வாழ்வில் பிரயோஜனம் உண்டாக அவர் நம்மை உபதேசிக்கும் போது, சீர்திருத்தும் போது, கடிந்து கொள்ளும் போது, பாருங்கள் அங்கே தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனத்தை கவனிங்கள். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனத்துல பாருங்க, அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. எவைகள்? வேத வாக்கியங்கள் எல்லாம், வார்த்தை, தேவனுடைய கற்பனைகள், அவருடைய நல் உபதேசங்கள் தேவாவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறபடியினால் அவைகள் உபதேசிக்கவும், கடிந்து கொள்ளவும், சீர்திருத்தவும், நீதியை படிப்பிக்கவும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் நமக்கு பிரயோஜனமானதை ஒவ்வொரு நாளும் கற்றுத் தருகிறார். இந்த வார்த்தையை ஆண்டவர் தந்தது நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன். சபைக்கு இது பிரயோஜனம் என்பதை அறிந்துதான் கர்த்தர் தந்திருக்கிறார்.
அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். நம்முடைய குடும்பங்களுக்கு இது தேவை என்பதை அறிந்து ஆண்டவர் அவருடைய நல் வசனத்தை தந்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். பிரயோஜனமானதை ஆண்டவர் நமக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியில் நடத்துவார். நடக்க விரும்பும் வழியில் அல்ல, நடக்கும் வழியிலும் அல்ல, நடக்க வேண்டிய வழியில் நடத்துவார். அல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம நடக்கிறதா சரின்னு நினைச்சிட்டு இருப்போம், அல்லது சில பாதையில போறதுக்கு சில வழியில நடக்கிறதுக்கு நம்முடைய உள்ளம் ரொம்ப உற்சாகமா இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்வாரு, நீ போக வேண்டிய பாதை இது, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதபடிக்கு எச்சரிக்கிறார். பிரயோஜனமானதை நமக்கு போதிக்கிறார். ஆனா இதை போதிக்கும் போது கவனிக்கிறவனுக்கு, செவி கொடுக்கிறவனுக்கு, அல்லேலூயா, சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஆவியானவர் சொல்லுகிறதை கவனிக்கிறவனுக்கு, காதுகளை திறந்து ஆண்டவருடைய வார்த்தையை எனக்கென்று ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு சமாதானம் நதியை போல வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். அங்க இங்கும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. சமாதானத்துக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ தேட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய உபதேசம், அல்லேலூயா, வேதம் எப்படிப்பட்டதா இருக்குதான்? அவருடைய வேதம் நமக்கு சமாதானத்தை தருகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வேதம் நம்முடைய உள்ளத்தை மனமகிழ்ச்சி அடைய செய்கிறது. நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரலே இல்லை. அல்லேலூயா. அவர்களுக்கு வழி எங்கன்னு தெரியும். அவருடைய பாதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இடரல் உண்டாவதில்லை. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஆகவே ஆண்டவருடைய வழிகளில் நடக்க வேதவசனம் சொல்லுகிறது. 25ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், யாருக்கு கர்த்தர் தம்முடைய வழியை போதிக்கிறார்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ, பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவனுக்கு தான் விரும்பும் வழியை அல்ல, தாம் தெரிந்து கொண்ட வழியை. அல்லேலூயா. அவர் தெரிந்து கொண்ட வழி, the path that God has chosen, அவர் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஏனென்றால் அவர் பிரயோஜனமானதை வைத்திருக்கிறார். அவர் தெரிந்து கொள்ளும் வழியில் நடக்கிறவனுக்கு சமாதானத்தை கர்த்தர் தருவார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவது. ஆகவே கர்த்தர் சொல்ல, அவருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க இந்த காலையில் தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. மூன்றாவதாக இன்னொரு காரியத்தை கூட நாம் பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதன் 27வது வசனத்தை கவனிங்கள். John chapter 14 verse 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆண்டவர் நமக்கு எப்படி சமாதானத்தை கொடுக்கிறார்? முதலாவது அவருடைய முகத்தின் பிரசன்னத்தால். இரண்டாவது நமக்கு பிரயோஜனமானதை போதித்து நடக்க வேண்டிய வழியில் நடத்தி சமாதானத்தை கட்டளையிடுகிறார். மூன்றாவது இந்த வசனத்தின் முதல் வார்த்தையில வாசிக்கிறோம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். யார் சொன்னா இந்த வார்த்தை? யார் சொன்னா? நம்மை ரட்சித்த நம்முடைய இரட்சகர் இயேசு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் இந்த சமாதானத்தை வைத்து போகிறேன் என்கிற ஒரு வார்த்தையை இயேசு சொன்னார்? தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவே ஒரு பெரும் பிரிவு உண்டானது. தேவனுக்கு சத்துருக்களாக நாம் மாறினோம். தேவனுக்கு பகைஞர்களாக நாம் கிடந்தோம். ஆதி பிதா ஆதாமின் மூலமாய் பாவம் ஏற்பட்டதின் நிமித்தமாக தேவனோடு இருந்த நல்ல ஐக்கியம் இழக்கப்பட்டு சமாதானத்தை இழந்து தேவனை தரிசிப்பதற்கு ஸ்லாக்கியமற்றவர்களாய் கிடந்தோம். இப்பொழுது தேவனோடு ஒரு சமாதானத்தை ஆண்டவர் இயேசு வைத்து போகிறேன் என்றார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த பூமியிலே பிதாக்கள் பிள்ளைகளுக்கு பல்வேறு காரியங்களை வைத்து போவாங்க. உனக்கு நான் பேங்க்ல இவ்வளவு பேலன்ஸ் வச்சிருக்கிறேன்,
உனக்கு இந்த இத்தனை மதிப்புள்ள சொத்தை நான் வைத்திருக்கிறேன், இவ்வளவு காரியங்களை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி வைத்து போவார்கள். ஆனா அதை எடுக்கக்குள்ளாடி பிள்ளையுடைய வாழ்க்கை அவ்வளவு வேதனைப்படும், சமாதானத்தை இழந்துரும். அல்லேலூயா. எந்த தகப்பனும் எந்த மனுஷனும் இந்த உலகத்தில் சமாதானத்தை வைத்து போக முடியல. சொத்துக்களை வைத்து போறாங்க. ஆனால் கர்த்தருக்கு பயந்து வாழுகிற அவருடைய பிள்ளைகள் தேவனை நேசித்து தேவ சமாதானத்தோடு வாழும்போது அவர்களுடைய சந்ததிக்கும் ஆமென் அவர்கள் வழிகாட்டிகளாய் மாறுகிறார்கள். ஆண்டவர் நிமித்தமாய் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன உண்டாகிறது? சமாதானம் உண்டாகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஆண்டவர் இயேசு இங்க ஒரு விலையேறப்பட்ட காரியத்தை வைத்து போகிறார். ஒரு பெரிய அசட், ஒரு பெரிய சொத்தை, விலை மதிப்பற்ற, பணத்தால காசால வாங்க முடியாத ஒரு விலை மதிப்பட்ட சொத்து நமக்காக வைத்து போகிறார். அதுக்கு பேர் என்ன? சமாதானம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். வைத்து போகிறேன் என்றால் என்ன சமாதானம் இது? தேவனோடு ஏற்படுத்தப்படும் சமாதானத்தை உங்களுக்காக நான் சிலுவையிலே சம்பாதித்து. அல்லேலூயா. கொலோசியர் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்கள். கொலோசியர் 1வது அதிகாரம் 21வது வசனம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. முன்னே அந்நியராய் கிடந்தோம், தூரமாய் கிடந்தோம். துர்க்கிரியைகளினால் மனதிலே தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்த நம்மை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தத்தக்கதாக ஆண்டவர் தம்முடைய சரீரத்திலே மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது கல்வாரி சிலுவையில் நமக்காக ஜீவன் தந்து அவருடைய சமாதானத்தை பெற்று தந்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அவருடைய ஊழியத்தின் கடைசி பகுதியில் வரும்போது இந்த காரியத்தை சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே கொலோசியர் 2வது அதிகாரத்தின் 14-15வது வசனத்துல வாசிக்கிறோம். அதை எப்படி ஆண்டவர் நமக்கு பெற்று தந்தார்? நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனோடு சமாதானத்தை ஏற்படுத்த இயேசு சிலுவையில் மரணத்தை ஏற்று சிலுவையில் ஜெயித்தார். சமாதானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்களை நம்ம சொல்லலாம்ல. சமாதானம், சாந்தி, மன அமைதி, நிம்மதி, இப்படியெல்லாம் நிறைய வார்த்தைகளை சமாதானத்துக்கு நம்ம சொல்லலாம். இன்னொரு காரியம் இயேசு இந்த இடத்துல செய்ததை வைத்து நான் சொல்றேன். ஒரு பெரிய யுத்தத்தை ஜெயித்த பின்பு வெள்ளை கொடி உயர்த்தப்படும். அல்லேலூயா. ஆமா, புறாவை பறக்க விடுவாங்க. பீஸ், சமாதானம். தேசங்கள்ல யுத்தம் முடியும் போது என்ன செய்வாங்க? இனி பிரச்சனை வேண்டாம், இனி சண்டை வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா சமாதானத்தின் கொடி உயர்த்தப்படும். யுத்தம் இல்லாத, போராட்டம் இல்லாத, சமாதானம், அமைதல் உண்டாகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். இயேசு சிலுவையிலே சாத்தானோடு கூட யுத்தம் செய்து அவன் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அப்படி பெற்று தந்த ஒரு மேன்மையான காரியம்தான் இந்த சமாதானம். இந்த சமாதானம் எப்படி கிடைத்தது? மனுஷன் பல வழிகளை தேடி இந்த சமாதானத்தை பெறுவதற்காக பல காரியங்களை செய்தான். பலிகளை கொடுத்து பார்த்தான்,
பல பாப மன்னிப்புக்காக பிராயச்சித்தங்களை செய்து பார்த்தான். மத குருக்களை தேடி ஓடி அவர்களிடத்துல போய் யூதாச போல தான் செய்த துரோகத்தை மறைப்பதற்காக மத குருக்களிடத்தில் போய், மத தலைவர்களிடத்தில் போய், ஐயா எனக்கு மீட்புண்டாகட்டும் என்று சொல்லி தான் பெற்றுக்கொண்ட வெள்ளிக்காசையும் கொண்டு ஓடினான் என்று சொல்லி பார்க்கிறோம். மத குருக்களும் மத தலைவர்களும் இந்த சமாதானத்தை கொடுக்க முடியல. இன்னைக்கு அநேகர் பல இடங்களில ஆலோசனை மையங்களிலும் அங்கேயும் எங்கேயும் சமாதானத்துக்காக அலைமோதுகிறதை பார்க்கிறோம் அன்பானவர்களே. ஆனால் இந்த சமாதானத்தை ஒருவராலே மாத்திரம் பெற்றுத்தர முடியும். நமக்கு வைத்து போனேன் என்று சொன்னாரே, சிலுவையினால் அந்த சமாதானத்தை நமக்கு சம்பாதித்து தந்த இயேசுவால் மாத்திரமே இந்த சமாதானம் நமக்கு உண்டாகும். அல்லேலூயா, ஆமென். கொலோசியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை கூட வாசிங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இயேசுவின் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள, தேவன் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்படி பெற்றுக்கொண்ட இந்த மேலான சமாதானத்தை நமக்கு வைத்து போனார். அல்லேலூயா. சிலுவையில் இயேசு நமக்காக வைத்து போன என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி சொன்னாரே, இந்த சமாதானத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய குடும்பத்திலும் ஆண்டவர் தந்தருள்வாராக. அல்லேலூயா. அடுத்ததாக அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். வைத்து போனார். அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். பிதாவினிடத்தில் சமாதானம் உண்டாக, ஒப்புரவாக தேவ சமாதானத்தை நமக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். இரண்டாவது, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இது என்ன? தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறோம். இப்பொழுது இந்த சமாதானம் நமக்குள்ளே தங்கியிருக்க தெய்வீக சமாதானத்தை, தேவனுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையை இந்த பூமியில் இருக்கிற யாராவது சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா என் சமாதானத்தை கொடுக்கிறேன்னு சொல்றதுக்கு யாருக்காவது அதிகாரம் இருக்கா? ஏதாவது டாக்டருக்கு அதிகாரம் இருக்கா? அல்லது ஏதாவது தலைவர்களுக்கு அதிகாரம் இருக்கா? ஒருவராலும் முடியாது. அல்லேலூயா. இயேசுவை தவிர என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லத்தக்கவர் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிறவர் அல்ல, அவர் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. அவருடைய வாக்கை நிறைவேற்றுகிற நல்ல தகப்பன். நல்ல கவனிங்க. ஆண்டவர் அந்த சமாதானத்தை நமக்கு பெற்றுக்கொள்ளும்படி ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. எப்படி அந்த சமாதானம் நமக்கு உண்டாகும்? தேவனோடு கூட ஒப்புரவாகி. முதலாவது சமாதானத்தை வைத்து போகிறேன் என்றாரே, அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளை இந்த சமாதானத்துக்கு பாத்திரவான்களாய் மாறுவார்கள். அவர்களுக்குள்ள என்ன உண்டாகும்? எப்பொழுதும் நிரந்தரமாய் தேவ சமாதானம் நிலை கொண்டிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் கொடுக்கிற சமாதானம் எப்படிப்பட்டது? இயேசுவின் வாழ்க்கையில நீங்க அவருடைய பாடு மரணத்துக்கு முன்பாய் நடக்கிற நிகழ்ச்சியை கொஞ்சம் அப்படி மனதில் கொண்டு வந்தீங்கன்னா, இதை யோவான் 18வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை பிடிக்கும்படி ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்களும் அனுப்பின அந்த ஊழியக்காரர்கள் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவரிடத்தில் வருகிறார்கள். இயேசு 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது,
தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்தும் எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். அல்லேலூயா. தன்னை பிடிக்க வருகிறார்கள், தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுக்க, தன்னை சிலுவையில் அறையப் போகிறார்கள் என்பதை எல்லாவற்றையும் அறிந்திருந்தும், தமக்கு நேரிட போகிறதை அறிந்திருந்தும் எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு இயேசு சொன்னாரு. அது எப்படிப்பட்ட சமாதானம் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். எவ்வளவு தனக்கு அவமானமும் தனக்கெதிரே தூஷணமும், தன்னை காரி உமிழுகிற, அடிக்கிற, கோலால் அடிக்கிற, முட்களால் முட்முடி சூடி அவரை காயப்படுத்துகிற கயவர்கள் அவ்வளவாய் அவமானப்படுத்தும் போது தைரியமா, அவருடைய மனதில் எந்த கலக்கமும் இல்லாம வியாகுலப்பட்டார். கெத்செமனேல வியாகுலப்பட்டார். ஆண்டவரோடு, பிதாவோடு கூட ஆண்டவர் கதறுகிறத பார்க்கிறோம். ஆனால் அவருடைய உள்ளத்தில் இருந்த தேவ சமாதானம், கலக்கமான சூழ்நிலை வந்தபோது, கயவர்களுடைய கையிலே அகப்படும் போது கூட இருக்கிறவங்க எல்லாரும், ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னதான் தேடி வந்தீங்கன்னா அவர்கள் எல்லாம் விட்டுடுங்க. பேதுரு அவசரப்பட்டு கலக்கம் அடைஞ்சு எதிர்மறையான சூழ்நிலை வந்த உடனே பட்டயத்தை எடுத்து பிரதான ஆசாரியனுடைய காதை வெட்டுகிறத பார்க்கிறோம். பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டுகிறத பார்க்கிறோம். கவனிங்க. ஸோ அநேக நேரத்தில் வாழ்க்கையில் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது நாம கலங்குகிறோம். ஆண்டவர் இங்க சொல்ற காரியம் என்னன்னா, என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுவது என்ன? பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையை தருவேன்னு சொல்ல வரல. பாடுகளும் போராட்டங்களும் கலக்கங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் எனக்கு நேரிட்டது போல உங்களுக்கு நேரிடலாம். ஆனாலும் ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஆவிக்குரியவன், ஒரு தேவ பிள்ளை அதை எதிர்கொள்ளும் விதம் என்னுடைய சமாதானத்தினால் அதை மேற்கொள்ளுவான். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதா. அந்த சமாதானத்தை தான் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றார். வைத்து போனது பிதாவிடத்தில் ஒப்புரவாகுதலை சம்பாதித்து சமாதானத்தை வைத்து போனார். என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றார். அன்பானவர்களே, இந்த சமாதானம் நமக்கு எவ்வளவு அவசியம். அல்லேலூயா. இந்த உலகத்தின் பாடுகளை மேற்கொள்ள, அதுதான் பிலிப்பிய நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடும் போது எழுதுகிறதை பார்க்கிறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது 7வது வசனத்துல சொல்லும்போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், அல்லேலூயா, உங்கள் இருதயங்களை, உங்கள் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள். எப்பொழுது? எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்தும். எந்த சூழ்நிலை? வாழ்க்கையில் கலக்கம், போராட்டம், கவலைகள். அப்போஸ்தலன் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். கவலைகள், பாரங்கள், பாடுகள் சூழ்ந்திருக்கிறது. ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். ஒரு தேவ பிள்ளையின் உள்ளத்தை அவர்கள் அறியாத ஒரு சமாதானம் நிரப்பும். அல்லேலூயா. அந்த சமாதானம் இயேசு நமக்கு கொடுத்த சமாதானம். ஆமென். அல்லேலூயா. அந்த சமாதானத்தை ஒருவரும் நம்மை விட்டு பறிக்க முடியாது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அவர் நமக்கு கொடுத்த சமாதானம். இந்த சமாதானத்தை சில சூழ்நிலைகள்ல ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலவிதமான கேள்விகளும் குழப்பங்களும் வரும். இந்த காரியத்தை செய்யணும், இதை எப்படி செய்யறதுன்னு தெரியலையே, இது தேவ சித்தமா, இது எப்படி செய்யலாமா, குழப்பம் வரும். கலக்கம் அடையக்கூடாது. அல்லேலூயா. தேவ சமாதானத்தை கர்த்தர் தருவார். சில காரியங்கள்ல தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ளுகிற
எப்படி நான் அறிகிறது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அந்த வசனத்துல இருந்து உங்களுக்கு சொல்றேன், தேவ சித்தத்தை அறிய காத்திருக்கிற நீங்கள் உங்கள் உள்ளத்தில் குறிப்பிட்ட அந்த விஷயத்தை குறித்து தேவ சமாதானம் உண்டா? அல்லேலூயா. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உண்டு. அப்படி நம்முடைய உள்ளத்துல இருந்தால் அது தேவ சித்தத்தின்படி ஆகும் காரியம் என்பதை அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டோட நாம மகிமைப்படட்டும். அந்த அந்த அதிகாரத்துல கீழே ஒரு வசனத்துல பார்க்கும், 9ஆம் வசனத்துல, என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவும் நமக்கு தம்முடைய அடிச்சுவடுகளை வைத்து போனார். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். அப்படி தேவனை வைராக்கியமா பின்பற்றினார். கற்றும் கண்டும் அடைந்தும் இருக்கிறவைகளை அவைகளை செய்யுங்கள், அப்பொழுது தேவ சமாதானமுங்கள் உங்களோடு இருக்கும் என்றார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வார்த்தையிலே ஆண்டவர் முதலாவது நமக்கு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்றார். அல்லேலூயா. இரண்டாவது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். மூன்றாவது, அதே வசனத்துல இன்னொரு காரியம் இருக்கிறது, கவனிங்கள். அது எப்படிப்பட்டதா? ஆண்டவர் சொல்றாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்படின்னா உலகம் ஒரு சமாதானத்தை கொடுக்கும். இந்த சமாதானத்தை போல் இருப்பதில்லை கர்த்தர் தருகிற சமாதானம். கர்த்தருடைய சமாதானம் எப்படி கொடுக்கப்படுகிறது? அவருடைய முகத்தின் பிரசன்னத்தால். ஆமென். அல்லேலூயா. அவருடைய வசனத்தினால் பிரயோஜனமானதை நமக்கு கற்றுத்தந்து அவருடைய சமாதானத்தை கொடுக்கிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னவர் தேவனோடு நம்முடைய உள்ளத்துல சமாதானத்தை ஏற்படுத்தி தருகிறார். மூன்றாவது, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றார். கடைசி அங்கு பார்க்கிறோம், அது உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் இருப்பதில்லை. அல்லேலூயா. உலகம் கொடுக்கிற சமாதானம், அநேக மனுஷர்கள் இந்த உலகத்தின் சமாதானத்துக்காக தேடி ஓடுகிறார். எங்கெங்கோ சினிமா, பலவிதமான களியாட்டுகள், போதை வஸ்துக்கள், சமாதானம் உண்டாக சில நிமிடங்கள், சில மணி நேரங்கள் அது வஞ்சனையால் நிறைந்ததாகவும் மாயமானதாகவும், கொஞ்ச நேரம் போதையில் இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே தெரியல. ஆனா பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. அல்லேலூயா. சூழ்நிலை மாறல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற நமக்கு ஒவ்வொருவருக்கும், ஆமென், கர்த்தாவே நீர் எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். நீ எப்படி கான்பிடண்டா சொல்ல முடியும்னா, தேவனோடு சமாதானம் பெற்ற ஜனம், என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று சொன்ன இயேசுவின் சமாதானத்தால் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் மனரமியமாய் இருக்க முடியும், சமாதானத்தோடு இருக்க முடியும். ஆண்டவர் சொல்லும்போது, உலகத்தில் இருக்கிற அற்பமான சந்தோஷம் சில நிமிடங்கள் நமக்கு நிம்மதி கொடுக்கிறது போல தோன்றலாம். ஆனால் அது நிரந்தரமானதல்ல, அது மாயையானது, அது வஞ்சனையானது. ஆமென். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கவனிங்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லையே. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமைகளும் ஆகிய இவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் மூலமாக நம்முடைய இருதயத்தில் தேவ சமாதானத்தை தருவாராக. கடந்த நாட்களிலே சூழ்நிலைகள், நெருக்கங்களின் நிமித்தமாக ஒருவேளை சமாதானத்தை இழந்திருந்தால், இன்று காலையில கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார்.
சமாதானத்தை வைத்து போகிறேன். அவர் வைத்து போன சமாதானம். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். கொடுக்கும் சமாதானம். அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. ஆமென். அல்லேலூயா. உலகத்தால் அவர் தருகிற சமாதானத்தை அழிக்கவும் முடியாது. அந்த சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அல்லேலூயா. தெசலோனிக்கேயருக்கு நிருபத்தை எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்கள். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் உங்களோடு உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். யார் தருவா சமாதானத்தை? சமாதானத்தின் கர்த்தர் தாமே. எப்படி தருவார்? எப்பொழுதும் தருவார். ஆமென். ஆண்டவர் சகல விதத்திலும், எவ்விதத்தில் ஆண்டவர் தருகிறார்? எல்லா விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். இந்த சமாதானம் எத்தனை பேர் வேணும்னு வாஞ்சிக்கிறீங்க? ஆண்டவரே, உம்முடைய முகத்தின் பிரசன்னத்தால் எனக்கு சமாதானத்தை தாரும். உம்முடைய வார்த்தையினால் எனக்கு சமாதானத்தை தாரும். ஆண்டவரிடத்துல கேட்கலாமா? ஆமென். எங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன சமாதானம், கொடுப்பேன் என்று சொன்ன சமாதானம், நீர் எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர் என்று நம்பி இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த கால வேளையில உண்டாகட்டும் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? தேவன் தம்முடைய திவ்ய சமாதானத்தால் நம்முடைய உள்ளத்தை ஆட்கொள்ளுவாராக. அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே, உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய திவ்ய சமாதானத்தால் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் இந்த காலை வேளையில நிரப்பணும் ஆண்டவரே. நிரப்பணும் ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்யும் ஐயா. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து இருக்கிற இடங்களில் பயபக்தியோடு ஜெபம் பண்ணுவோம். தேவன் தம்முடைய சமாதானத்தை நமக்கு கட்டளையிட உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்திலும் இந்த முதல் பரிசுத்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்க செய்ததின் ஆமென் நோக்கத்தை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றுவாராக. எல்லாரும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கலாமா? ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. 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 உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய திவ்ய சமாதானத்தால் ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. சமாதானத்தின் கர்த்தர் சாத்தானை காலின் கீழ் மிதித்து போடுவீராக. சமாதானத்தை கெடுக்கும் பிசாசின் தந்திரங்கள் அழிக்கப்படட்டும். ஒவ்வொருடைய வாழ்விலும் சமாதானத்தை கெடுக்க சத்துரு எடுத்திருக்கிற ஆயுதங்களை ஆண்டவர் இன்றைக்கு காலையில முறியடித்து போடும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவருடைய முகத்தை தரிசிக்க கூடாதபடி, உம்முடைய உபதேசத்தை கவனிக்க கூடாதபடி, வைத்து போன உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு, ஆமென், கொடுக்கிறேன் என்று சொல்ல சமாதானத்தை அடைய விடாதபடிக்கு உலகத்தில் சொற்பமான அற்பமான சமாதானத்தை காண்பித்து சத்துரு வழி விலகி போன ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டையா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம், என் சமாதானம் நல்குவி என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தி என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு.
யெகோவா எலோஹி சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்த உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. மீண்டும் சொல்லு. நீர் மாத்திரம் போதும் இயேசுவே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆமாண்டவரே, உம்மை தேடுகிற, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற, இரட்சிப்பை மதிலாய் கொண்டிருக்கிற, உமக்கு காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை நீர் எப்படி தருவேன் என்று சொல்லி இன்றைக்கு எங்களோடு பேசினீரப்பா. ஆண்டவரே, உங்க சமாதானம் உம்முடைய முக பிரசன்னத்தினால் உண்டாகும். நாங்கள் இந்த உலகத்தையோ மனிதர்களையோ அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கட்டும். எந்தெந்த ஏரியாஸ்ல வாழ்க்கையில சமாதானம் இல்லாம இருக்கிறாங்களோ, எந்த வேலையிலையோ தொழிலையோ ஆண்டவரே அப்பா, குடும்பத்திலேயோ எந்த காரியத்துல சமாதானத்தை இழந்திருந்தாலும் உங்க சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஒரு இடம் இருக்கிறதப்பா. உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையட்டும், சமாதானம் கொள்ளட்டும். உம்முடைய பிரயோஜனமான நல் வார்த்தைக்கு கவனிக்க செவி கொடுக்க ஆண்டவர் உதவி செய்யும். சமாதான நதி போல வருமே அப்பா. ஓ, வைத்து போகிறேன் என்று சொன்ன சமாதானத்தை அடைய, கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற சமாதானத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகம் மாயையாய் காண்பிக்கிறவைகளில் விழுந்து விடாமல் தேவ சமாதானத்தினால் எங்கள் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நிரப்பப்பட்டு இந்த மாதத்தில் ஆண்டவருடைய பலத்தோடு வாழ, தேவ சமாதானத்தோடு சூழ்நிலைகளை மேற்கொள்ள எதிர்கொள்ள இயேசுவை போல ஆண்டவரே நாங்கள் வாழ கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றை குறித்தும் எங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்த ஆண்டவர் கிருபை செய்யும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உண்டாகட்டும். ஆண்டவரே, உமக்கே சகல மகிமை கனமும் துதியும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்றென்று மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இயேசு கிறிஸ்து வருகை பரியந்தமும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.
கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.